என்னப்பா மைக் ஆன் ஆயிடுச்சா? வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியலைங்கிறப்போ குறுக்குன்னு வந்தா கறக்குன்னு வந்தா டடடடத்தா தடதடத்தாவான். என்ன படுத்து சொல்கிற அப்படின்னா, இங்கே ஒரு விஷயம், ஒரு கேள்வி எல்லாம் கேட்கணும்னு எனக்கே ரொம்ப நாள் இது சொல்லணும் கேட்கணுங்கிறது தான் ஆசையே. என்னென்னா, உண்மையுமே யார் தான்டா கெத்து? யார் தான் கெத்து? நீ சொல்லு. நல்லா சட்டையை தூக்கி காலரை கெத்தாக நம்ம சொல்லுவோமே, அந்த கெத்துன்னா என்ன அர்த்தம்? என்ன கெத்து? ஒரு யமஹா வண்டி வாங்கி, டியூக் வண்டி வாங்கி ஊன்னு அப்படி ரோட்டில் அப்படி போகிறது தான் கெத்தா? இல்லை காதில் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் காதில் கம்மல் கடக்கேன் கத்துன்னு எல்லாம் குத்திட்டு இருக்கிறது தான் கெத்தா? இல்லை அந்த தலைமுடியில் ஏதோ 4-5 முடிக்கு மட்டும் கலர் அடிச்சு விட்டு கோழி ஒரு மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு திரிகிறது தான் கெத்தா? இல்லை இந்த பேண்ட்டை பாதி அங்கங்கே கிழிச்சிக்கிட்டு லோகிப்பு போட்டுக்கிட்டு அந்த பேண்ட் எதுக்கு போடுறானே தெரியாமல் இருக்குமே, அது கெத்தா? இந்த கேள்விகள் எனக்கே பல நாள்கள் இருந்திருக்கு. இது யார்கிட்ட போய் கேட்டாலுமே பதில் இருக்காது. ஆனால் எல்லாத்தையுமே ஒரு கெத்து இருக்க தான் செய்யுது. ஒத்துக்கிறேன்ப்பு, நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு கெத்து இருக்குது. என்ன பொறுத்து சொல்கிறேன் அப்படியா அப்படின்னா, வண்டி வாங்குறமா யமகா டியூக்குன்ட்டு அந்த மாதிரி வண்டி ஓன் காசில் நீ சொந்தமாக வாங்கி போட்டு ஒன்று பெற்றவங்கள ஒன்று நம்பி இருக்கவங்கள பின்னாடி உட்கார வச்சு போனீன்னா அது கெத்து. காதில் கிடைக்கிற இடத்துல அங்கே காது அங்கன கரெக்டாலாம் குத்துறியே, அந்த காசில் உங்கள் வீட்டில் பெற்றவங்களோட ஒன்று நம்பி இருக்காங்க பாரு, அவங்கள இந்தாங்க காசு, தோட்டம் எடுத்துக்கோங்க, கம்மல் எடுத்துக்கோங்க, வளையல் எடுத்துக்கோங்க, செயின் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க பாரு, அது கெத்து. சரி ஓகே, அப்படிலாம் இல்லைனாலும் கலர் முடி 4-5 முடிக்கு மட்டும் கலர் அடிக்கிறிய, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இல்லை அம்மாவுக்கு இந்தப்பா என் காசு, நீங்கள் ஒரே சட்டையை தான் போடுறீங்க, 4 சட்டையை எடுத்துக்கோங்க, 5 சட்டையை எடுத்துக்கோங்க, ஒரு புடவை எடுத்துக்கம்மா, இந்தம்மா வச்சுக்கம்மான்னு சொல்கிறீங்க பார், அது கெத்து. இதையெல்லாம் விட்டுட்டு இந்த பேண்ட்டை அரைக்கை ஓட்டையாக போட்டுறது, திஸ் இஸ் எ ஃபேஷன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க பார். அதுக்கு பதிலாக ஒரு நல்ல இல்லாதவங்களுக்கு எடுத்து ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணினா அது கெத்து. எல்லா இடத்துலையுமே காசு செலவு பண்ணுறோமே, அந்த காசு செலவு பண்ணுறதை மாற்றி செலவு பண்ணுனா அது கெத்து. இவ்வளோ கெத்து இருக்குது, நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன். நமக்கெல்லாம் என்னடாப்பா வயசாகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த வண்டி வாங்குறதுலாம் நான் ரோட்டில் இப்போ நான் பஸ்ஸில் போகிறப்ப நிறைய விஷயங்கள் பார்க்குறேன், ப்ளஸ் காலேஜ் நடந்து போகிறப்ப ரோட்டில் தான் பார்க்குறேன். வண்டி எடுத்தாலே அது என்னடா அது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதில் எப்படி அவன் திருப்பி என்ன பண்ணி எனக்கு லைட்டாக அள்ளு விடுது இந்த மாதிரி வண்டி ஓட்டுறப்பெல்லாம். ஆனால் எத்தனை டயருக்காக வாங்கியிருக்கு, எத்தனை லாரி டிரைவர்லாம் அடிச்சிருக்காங்க. அவன் ஒன்றும் வேணும்னு பண்ண கிடையாது, போகிற வேகத்துக்கு ஒன்றும் கட்டுப்பிடிக்க முடியாமல் பண்ணுற சில விஷயங்கள், சில தவறுகள். நீ உனக்கு இது இப்போ புரியுதா இல்லை புரியலையாங்கிறதுலாம் எனக்கு தெரியலை. ஆனால் சொந்தமாக வண்டி ஓன் காசில் நீ எப்போ ஒரு வண்டி வாங்குறியோ அன்னைக்கு நீ உன் வண்டியை பத்திரமா வச்சுருப்ப. அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவப்பா, உன் போய் ஏதாச்சும் ஆக்சிடெண்ட்டு தான் பண்ணிகிட்ருப்ப. சொந்த காசில் வாங்கி நிற்க வச்சுப்பார், அப்போ தெரியும் வருமா. எடுத்தோடனே அப்படி வண்டி வாங்குறான் வட்டாமாமே. வண்டி பிடிச்சிருக்குங்கிறது வேறு, வண்டி ஆசைக்குன்னு வாங்குறோம்ல அதுதான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறதுல ஒன்றுமே புரியாமல் அவன் வச்சுருக்கான், இவன் வச்சுருக்கான், என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், இந்த ஃப்ரெண்டு வச்சுருக்கேன், நானும் வாங்குறேன்னு சொல்லி வாங்கி போட்டு கடைசியில் போய் ரத்தக்காக உருறியடா. இன்றைக்கி ஷெட்டில் எத்தனையோ வண்டி ஓடிட்டுருக்கு, எத்தனையோ வண்டியில் எத்தனையோ டயரில் போய் கேட்டுப்பார், ரத்த வாடை தான் அடிக்கும். அப்படி இருக்கு எனக்கு கேட்க நிலமை. நீங்கள் என்னடானா வீயும் எதுக்கு போகிற என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்று தெரிய மாட்டேங்குது. அதில் என்ன கெத்து நீ கண்டுபிடிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஏன் இப்போலாம் பேசுகிறேன் அப்படின்னா கடைசி என்னன்னு சொல்கிறேன். இன்னொரு இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு இன்னொரு கேள்வி ஒரு பயங்கரமாக இருக்கும். நம்மலாம் என்ன அவ்வளோ அழகான ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோவா நம்ம பார்த்து நம்ம லவ் பண்ணிகிட்ருக்கோம்? நான் தெரியாமல் தான் நான் கேட்குறேன். ஏன்னா நம்ம அவ்வளோ அழகாக இருந்தாலுமே வாழ்க்கை முழுக்க அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். நம்மளால் அப்படியே இருக்க முடியும்? அன்பு தரலாம், தப்பு இல்லை. நான் அதை ரொம்பலாம் எக்ஸ்ட்ரீம் பண்ணி அப்படி சொல்ல வரலன்னா, அந்த அன்புங்கிறது அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட என் கேள்வி என்னென்னா, பொழுதன்னைக்கும் எனக்கு அந்த பிள்ளை தான், பொழுதன்னைக்கும் எனக்கு இந்த பையன் தான் அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்க இந்த ஜென்ரேஷனில் இந்த இன்ஸ்டாகிராமை திறந்தீங்கனாலே அண்ணா வாடாங்கிற மாதிரி சில ரீல்ஸ்லாம் போயிட்டுருக்கு.
நான் சில விஷயங்கள் அது ஒன்று மட்டும்தான் அப்படின்னு இல்லை, இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படிலாம் இருக்குது. எவ்வளவோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பேரை மாற்றிறானுங்க. அண்ணா பாப்பாங்கிறாங்க, கேட்டால் அண்ணா பாப்பா லவ்வுங்கிறாங்க, அப்புறம் கல்யாணம்னு பத்திரிக்கை வந்து நீட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதை நோக்கி எவன் இதெல்லாம் சொல்லித்தரான், எவன் இதெல்லாம் கொண்டு வராங்கிறது எனக்கு சுத்தமாகவே இன்றைக்கி வரைக்குமே எனக்கு தெரியலை. நான் அதை தான் கேட்குறேன். நம்ம என்ன அவ்வளோ அழகாவா? ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம மூஞ்சி எப்படி நமக்கே தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறப்போ என்னடா டே அப்படிங்கிறப்போ என்னத்தை பெருசாக கண்ணாடி பார்க்குறோம் நம்ம இப்போலாம். நான்லாம் கண்ணாடி பார்த்து இதெல்லாம் விட்டுட்டேன். எனக்குலாம் என்னடா கண்ணாடி போய் பார்க்குறோம், நம்ம பாட்டு வர்றோமா கிளம்புறோமா போகிறோமா அப்படிங்கிறப்ப எனக்கு அப்படி தோணுது. ஸோ எனக்கு இப்படி தோணுது அப்படிங்கிறப்போ மெஜாரிட்டி ஆஃப் பசங்களுக்கு இது மாதிரி தோணும். பொண்ணுங்களுக்கும் சில பேர்த்துக்கு தோணும், என்னத்தை போய் கண்ணாடி பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில பேர்த்துக்கு அவங்களுக்குமே தோணும். ஆனால் வருவான் பாருங்கள், ஒரு உருட்டுவான். அவன் உருட்டில் அந்த கந்தர்வ கோட்டையே ஆடி போன மாதிரி அவன் உருட்டுவான். நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லலாம், அது கூட பிரச்சனை இல்லை. நீ உன்னை விட எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே அழகாக இல்லடி. அதெல்லாம் வார்த்தைகள் கொஞ்சிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அவன் என்னத்தை சொல்கிறான் தெரியுமா? அப்படி இப்படி போய் அப்படி வந்து இப்படி என்னமோ வாட்ஸ்அப்பில் அப்படியே கதையாக வளர்ந்து விட்றான். அப்படியே ஏமாத்துற மாதிரி அப்படியே நமக்கே தெரியும், என்னடா அப்பா நீ இவ்வளோ ஐசு வைக்கிறா, என்னடா அப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்வியாகுது. ஸோ அதுதான் எனக்கு இங்கே இவன் என்ன சொல்ல வராங்க, இங்கே என்ன நடக்குது, இங்கே ஏது நடக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்பா அப்படிங்கிற மாதிரி. என்னடா நடத்துறீங்க, என்னடா டே அப்படிங்கிற மாதிரி மிரட்டதான் வந்து தோணுது. நான் மட்டும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விஷயங்கள் இது இப்படி அது அப்படி அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணது எனக்கு என்னென்னு தெரில. இதை பண்ணால் கெத்தாக இருக்கலாம், கூட நம்ம சுற்றுற 4 பசங்க மாப்பிள்ளை நீ இதை பண்ணுற இதெல்லாம் கெத்தாக இருக்கும், நீங்கள் அதை பண்ணு, நீ எல்லாம் என்ன கிளாஸ் அட்டன் பண்ணுற, டெஸ்ட்டெல்லாம் எழுதாரா, ஃபெயில் ஆயிடுவோம் வா, அரியர் வைக்காதாண்டா கெத்து, அரியர் வைப்போம் வா, உனக்கு எத்தனை அரியர் 17, உனக்கு எத்தனை 48, நீ தாண்டா மாப்பிள்ளை கெத்து வாடா அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேற்றி என்ன பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு வீட்டில் வளர்ந்து வர்ற வரைக்கும் ஏதோ கடன் வாங்கலாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு சரின்னு கடன் வாங்கலாம், உன் கல்யாணத்துக்கு கூட நீ கடன் வாங்கலாம். ஆனால் நீ கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் உன்னை நம்பி வர ஒரு பொண்ணு வருவாங்க பாரு, அந்த பொண்ணுக்கும் சேர்த்து கடன் வாங்கன்னு வச்சுக்கோவே, அன்னைக்கு மன்னிச்சுக்கோ, அன்னைக்கு ஒன்றை ஒரு மானங்கெட்டவன் எவனுமே இருக்க மாட்டான். இன்னும் வேதமாக சொல்லணும், ஒன்றை ஒரு மானங்கெட்டவன் எவனுமே இருக்க மாட்டான், மன்னிச்சுக்கோ. பட் ஆனால் அதுதான் உண்மை. என்ன பொறுத்து இப்படிலாம் பேசுகிறீ அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வாழ்க்கை உன்னை வச்சு நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கு. இங்கே வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற ஐபிஎல் மேட்ச் மாதிரி சிஎஸ்கே vs ஆர்சிபி திஸ் மேட்ச் இஸ் ஃபண்டமெண்டல் ஆஃப் அப்படிலாம் அப்படி இல்லை. இங்கே கமாண்ட்ரியே நீ தான் அப்படிங்கிறப்போ உன்னைய பார்த்து எவ்வளோ 10 பேர் ஊரில் போய் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அந்த வாழ்க்கை திஸ் இஸ் யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவான். இங்கே பிரச்சனைங்கிறது இன்றைக்கி சண்டைனா இறங்கி சண்டை செய்கிறது வாழ்க்கைக்கும் உனக்கும் தான் இங்கே பிரச்சனையே தவிர சிஎஸ்கே vs ஆர்சிபிலாம் அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கை கடைசியோட நடுத்தரில் தான் நிற்க வைக்கும். என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்லாம் தெரியாது. இல்லை நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு ஏதோ அங்கிட்டு இங்கிட்டும் வேறு பக்கம் ஸ்க்ரீனை தடவிட்டு இருக்காது சரியா? கொஞ்சம் இதை மட்டுமாச்சு காது கொடுத்து வாங்கு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனில் நான் படிக்க சொன்னால் எத்தனையோ பேர் என்ன பூமர் கிரிஞ்சுப்பீங்க. ஆனால் அந்த படிப்பு தான் வாழ்க்கையை மாற்றுங்கிறது உனக்கு அது எப்போ புரியணும்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போவும் நான் எப்போதும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, படிப்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றும், அது சத்தியமாக நான் கேரண்டி தரேன். நீ நிறைய பேர் சொல்லுவாங்களே படிக்காமல் வாடா எத்தனை பேர் என்னமோ வந்திருக்காங்கடா அப்படின்னு நீ சொல்லலாம். இந்த நிறைய உதாரணம் சொல்கிற மாதிரி தான், என்னால் படிக்காமல் பெரியவங்கள வந்தவங்கள ஒரு 4-5 பேர்த்த நான் காமிக்க முடியும். ஆனால் என்னால் படித்து பெரிய ஆனவங்கள 1 கோடி பேர்த்துக்கு மேலே காமிக்க முடியும், என்னால் கண்டிப்பாக இப்போவுமே சொல்ல முடியும். அதனால் இருக்கிற டயத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க, நல்ல ஒரு வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் காதல் கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணலாம். காதலுமே நான் அதிகமாக தப்பு சொல்லலை, லவ் பண்ணுறியா தாராளமாக லவ் பண்ணு, ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன்னா இந்த லவ் பண்ணாலுமே நீ கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு கையில் சோர்ஸ் ஆஃப் மணின்னு ஒன்று வேணும். அந்த சோர்ஸ் ஆஃப் மணிங்கிறது நீ வாங்குறதுக்கு ஏதோ 2000-3000 சம்பளம்லாம் பத்தாது. எவ்வளவோ அடுத்த ஜென்ரேஷன் மாறுறப்போ எவ்வளவோ இன்னும் மாற்றணும் வைக்கணுங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. நீ லவ் பண்ணுறியா தப்பே கிடையாது, நல்லபடியாக இரு, சந்தோஷம், எனக்கு அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் லவ் பண்ணுறீங்கன்னா ஒரு லிமிட்டாக இரு. 2 பேரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்துன்னு
நகர்வுகளுக்கு நகருங்கன்னு சொல்ல வரேன். சும்மா வந்து நான் லவ் பண்ணுறேன், பொழுதன்னைக்கு நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், நான் தான் உன்னை வல்லவன் படுத்த மாதிரி தான், நான் தான் உன்னை லவ் பண்ணுறல, பொழுதன்னைக்கு என்கிட்ட பேசு, நான் தான் உன்னை லவ் பண்ணுறல, கையை எடுத்துக்கோ, நான் தான் உன்னை லவ் பண்ணுறல அப்படின்லாம் இருந்துன்னு வச்சுக்குவேன். வாழ்க்கை இப்படி கூட படத்தில் எஸ்டிஆர் திருந்துட்டேன்டி அப்படின்னு சொல்ல கூட ஒரு சீன் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் அப்படி திரும்பி பார்த்தா திருந்துறதுக்கு கூட ஒரு சீன் இருக்காது இந்த லெவலில் போயிட்டே இருந்துச்சுன்னா. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ போயிட்டாலே அவள் என்ன தேடி வந்தான் அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் கடைசியில் மேக்னாவை இழந்த வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி போவோம். திரும்பி அதுக்கப்புறம் அங்கே வேறு மாதிரி. ஸோ அந்த படத்தில் தான் பார்க்குறப்போ, ஜிவிஎம் படத்தில் எல்லா படத்துலையும் பார்க்குறப்போ ஓகே லைஃப் இஸ் ஹேவ் எ பெர்ஃபெக்ட் மூவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ மாறினா மட்டும்தான், ஒன்றை நீ மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலுமே அடுத்தடுத்த ஃப்ளோக்கு அடுத்தடுத்துக்கு கொண்டு போக முடியுமே தவிர அவன் வந்து கிழிப்பான் இவன் வந்து கிழிப்பான் அப்படிலாம் இல்லை. உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இன்னொரு சக்தி அப்படிலாம் இல்லை. சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ இப்போ லவ் பண்ணுற வைக்கிற அப்படின்னா உனக்கு கூட உட்காந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாற்றம், அது வேறு. இல்லை எதுவுமே இல்லாமல் உன் வாழ்க்கையிலே நீ எதுவுமே பண்ணாமல் வாழ்க்கையை வந்து அந்த பொண்ணு வந்து மாற்றிடும், வாழ்க்கையை வந்து இந்த பையன் வந்து மாற்றிடுவான், ஐ லைக் ஹிம் டி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் செருப்பை சாணி எடுத்து முக்கி அப்படி அடிப்பாங்க. ஸோ இது எனக்கு வேறு எப்படி சொல்லணுன்னே தெரில. ஸோ இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்கிற டைமில் படிங்க, சிந்திக்க வேண்டிய டைமில் சிந்திங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிங்க. உங்களை பெற்றவங்க, உங்களை நம்புகிறவங்க, உங்கள் கூட இருக்கவங்களாம் இன்னமும் செம்மையாக வச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ பழகுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டம் மாதிரி, அப்பப்போ ஜெயிப்போம் அப்பப்போ தோப்போம் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே கீழே படுத்து பாய வச்சு போகிற தவறை நினச்ச பிறகு நம்ம ஒன்றும் ரிலாக்ஸ் டைம் இல்லை, நம்ம அந்த இடத்துக்கு திரும்பி எந்திரிக்க ஆகணும். அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ அதை ரொம்ப மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. சும்மா இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவனை எப்போ இப்படி பண்ணாப்பா இவன் இப்படி பண்ணாப்பாலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஸோ அதை மட்டும் தான் கடைசியாக அவங்கள்ட்ட இப்போது சொல்லிக்க வந்து நினச்சது. இது என்ன பொறுத்த திடீர்னு இப்போல்லாம் பேசுகிறேன் என்னாச்சு அப்படின்னா, இது நான் இப்போ அன்றாட வாழ்வில் டெய்லியுமே இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அது மேலே சில விஷயங்கள் கோவமாக தான் வருது. ஏன்டா அப்படி பண்ணுறடே அப்படின்னு மட்டை தான் தோணுது. ஆனால் அதை வெளியே சொல்கிறதுக்கு கூட அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அதுதான். ஸோ அதனால தான் எத்தனை பேர் பார்க்க இந்த மேடையிலையுமே சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பேசுகிறத பேசுவோம், சொல்ல வேண்டியதை சொல்லுவோம். ஏன்னா என்னோடய மைண்ட் பேப்பர் சில பேர் வந்து நான் சொல்கிறதுக்கு எகென்ஸ்டாகவும் இருப்பாங்க, சில பேர் ஓகே அவன் சொல்கிறது யோசித்து பார்க்கலாம் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பேசுகிற விஷயங்கள் இது வந்து இது அப்படி போகணும் இப்படி போகணும்னா எந்த விஷயமும் இல்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் என் வாழ்க்கையில் அக்கறைப்படுறதுக்கு நீ யாரெல்லாம் கூட நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் உங்களை பெற்றவங்கள உங்களை நம்பி இருக்கவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் தரேன். உங்கள் வாழ்க்கையில் கடைசியில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒருத்தர் அந்த கதை நானும் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த கடைசி ப்ரிஃபரன்ஸை நான் இருப்பேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதாண்டா நானும் பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோ. அடுத்த எபிசோடு வர வரைக்கும் ஒரு புன்னகையோட ஜாலியாக ஜம்முன்று நீ கேட்டுட்ருக்கிறது கதையை நானும் அண்ணா உங்கள் பாரத் பேசிகிட்ருக்கேன்.